அதன் அடிப்படையிலே தேவன் நமக்கு தரப்போகிற, நம்ம பெற்றுக்கொள்ள போகிற, சுகமளிக்கிற அந்த அதிசயங்களை, அற்புதங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். அதில் குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10, 11 இந்த 2 வசனங்களை நம்ம வாசித்து யோசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, என்னதை விவரித்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சா, 9வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இட் வாஸ் எ மிஷன். கடவுள் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார், அனுப்புகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும். இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிசாசுகளை துரத்த வேண்டும், அப்புறம் வியாதி உள்ளவர்களை சுகமாக்க வேண்டும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் வேண்டும். அதை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வல்லமையும் அதிகாரமும் இருந்தால் மட்டுமே சகல பிசாசுகளையும் துரத்துகிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. சகல விதமான பிணியாளிகளையும் சுகமாக்குவதற்கு நமக்கு வல்லமை இருக்கிறது. வல்லமையும் அதிகாரமும் வேண்டும். அதை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பிட்டு என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அது ரொம்ப மெயினானது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுகமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஸோ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சுகமாக்குதல் என்பது கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல பாவம்தான் வந்தது. ஆனால் பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட வியாதிகள் வந்துருச்சு, மரணம் வந்தது, சாபம் வந்தது. கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்தினால் வந்த பலன்கள் இதெல்லாம். ஆகவே ஒரு மனிதன் இந்த பூமியிலே சுகமாக இருக்க வேண்டுமானால் பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம் பத்தாது, அந்த பாவத்தினால் உண்டான விளைவுகளும் சரி செய்யப்பட வேண்டும். 2 வழியில் நம்ம செய்யலாம். ஒன்று முதல்ல பாவத்தை சரி செய்துட்டு அந்த பாவத்தினால் உண்டான விளைவுகளை சரி பண்ணலாம். இன்னும் சில நேரங்களிலே முதல்ல பாவத்தினால் வந்த விளைவுகளை சரி செய்துட்டு இனிமேல் நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி அதையும் சரி பண்ணலாம். ஆண்டவர் 2யுமே செய்து காட்டியிருக்கிறார். ஸோ நாம் தெளிவாக மனதில் இருதயத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, தேவன் சுகமாக்குதலை விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? விரும்பலைன்னு நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லை. சுகமாக்குதலை தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார், ரொம்ப விரும்புகிறார். அது ஏன்னா அவர் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்க வேண்டும். மனுஷனை ஆசீர்வதிக்கும் போதும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆசீர்வதிப்பான். தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுதும் கூட சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவான்.
மனிதனிடத்தில் நல்ல அறிந்து யோசனை செய்து இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, அல்லது ஏதாவது ஆஸ்திகள் சொத்துகள் வேணுமா, இல்லை சுகம் வேணுமான்னு கேட்டால் நல்ல ஞானமாக யோசிக்கிறவங்க என்ன கேட்டுருவாங்கன்னா, கைகால் சுகம் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு அதுதான் வேணும். அப்போ அது இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம்னாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு தாயார் தெரியும், அவங்க இப்போ உயிரோடு இல்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய முழு நேர நோக்கமே நல்ல சம்பாதிக்கிறது, எப்படியாவது சம்பாதிக்கணும், அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சம்பாதிக்கணும். அது தீமையான வழினாலும் பரவாயில்ல, பணம் 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 தான் ஒரே நோக்கம். அப்போ நிறைய அவங்களுக்கு உண்மையிலே பணம் வந்துருச்சு, சொத்தெல்லாம் வந்துருச்சு, ஏகப்பட்ட வசதிகள் வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நோயும் வந்தது. அந்த நோய் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அவங்க விரும்புகிற எதையும் சாப்பிட முடியாது, மனதார தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணியும் என்ன செய்ய முடியாது, குடிக்கவும் முடியாது. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். எல்லாரும் 1 லிட்டர் கேன் எடுத்து கட்ட 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 கட்டன்னு குடிச்சிட்டு இருந்தா அவங்க எப்படி தான் குடிப்பாங்கன்னு சொன்னால், ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த டம்ளரோடு குடிப்பாங்கன்னு நினச்சா குடிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பூன் தான் அதை எடுப்பாங்க, தண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் ஊற்றிக்கிறணும், அதையும் டக்குன்னு முழுங்காமல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியை என்ஜாய் பண்ணி அவங்க குடிக்கலாம். அதுக்கு மேலே குடித்தா என்னப்போ அப்படின்னா, அவங்க அவங்களுடைய தண்ணியை எடுத்துக்கொண்டு சுத்திகரிக்கிற கிட்னிலாம் வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் அதை செய்யக்கூடாது, வீங்கிற முறையெல்லாம். ஸோ நிறைய பணம் இருந்தது, நிறையா சொத்து இருந்தது, நிறைய வசதிகள் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, பராக்கிரம் இருந்தது, சகலமும் இருந்தது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பலன் இல்லை. அல்லேலூயா. அது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கடவுள் தான் நமக்கு கிருபைகளை கொடுக்கணும். தேவன் இந்த பூமியில் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால், நம்ம சரீரம் அதுக்கு கரெக்டாக இன்டாக்டாக இருந்தால் தான் அதெல்லாம் முடியும். இல்லைன்னா நம்ம பார்க்க தான் முடியும், அதை எதையுமே நம்ம மனதார நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே அது ஒரு தேவன் அந்த காரியத்தில் கவனமாக இருக்கிறார். சுகமாக்குதல் அவர் விரும்புகிறார். அவர் சுற்றி திரிந்து சுகமாக்குகிறார். சுகவீனமாக ஒருத்தர் இருக்கட்டும்னு நினைக்கவே மாட்டேங்கிறார். சுகவீனமாக இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறார், சுகமாக வேண்டும் என்றுங்கிறார். அது மாத்திரம் இல்லை, தான் சுகமளித்தா மட்டும் பார்த்தாது, சீஷர்லையும் அனுப்பி நீங்கள் போய் சகல வியாதிஸ்திரையும் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்கிறார். சுகவீனமாக இருந்து கொண்டு தேவனை மனதார துதிக்க முடியாது, தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாது, சுகவீனமாக இருக்கிறதை அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் சுகவீனமாக இருந்தால் பெற்றோர்கள் நிச்சயமாக மனதில் ரொம்ப பெரிய கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும், சந்தோஷமே இருக்காது. பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. சில நேரங்களில் பாருங்கள், பெற்றோர்கள் நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வியாதி வேதனை, ஆஸ்பத்திரி, மருந்து, இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா ரொம்ப கவலையாயிடுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுகம் இல்லைன்னா கூட பெற்றோர்கள் எப்படி தான் இருப்பாங்க, பயங்கர கவலையோடு இருப்பாங்க. பயங்கர கவலை இருக்கும். எப்படியாவது நல்லா இருக்க மாட்டாங்களா, என்னைக்கு தான் அவங்க நல்லா இருக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு போவாங்க. ஆண்டவர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங், ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறார். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது அவருக்கு பிடித்தமான ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா. அது அவருக்கு பிடிக்கலை. அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு சொன்னால், நாம் சுகமாக இருக்கிறதை அவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பலவீனம் அடைஞ்சால் தான் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் என்றதெல்லாம் நமக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படி நம்ம நினைக்க மாட்டேங்கிறார். நம்மளை சுகமாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும், பிணியாளிகளை சுகமாக்கணும்.
போய் வந்து அவங்க ரிப்போர்ட் அப்படி தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அடுத்து என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஒரு பிரைவேட் பிளேஸ், ஒரு தனிமையான இடம். சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கேயும் இந்த ஜனங்கள் வர்றதை பார்க்குறோம். 11வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. தனியாக ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு ப்ரைவேட்டான இடத்துல இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்கள் அதை அறிந்து பின்னாடி போகிறாங்க. ஆனாலும் இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ அவருடைய அந்த சிந்தனையை யோசித்து பாருங்களேன். ஜனங்களை அவர் என்றைக்குமே ஒதுக்கவே மாட்டேங்கிறார். ஜனங்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். மோசே ரொம்ப முக்கியமானவன். எப்பொழுது அப்படின்னா, இஸ்ரவேலை நடத்தினது தான். இஸ்ரவேலை நடத்துறதுக்கு தான் மோசே வேணும். மோசேக்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யலை? படைக்கவில்லை. ஊழியர்கள் யாருக்காக அப்படின்னு சொன்னால், ஊழியம் செய்வதற்காக. யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவங்களுக்காக தான் ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஊழியர்களுக்காக ஆண்டவர் யாரை உருவாக்கி வைக்கலை? ஜனங்களை உருவாக்கி வைக்கலை. இதில் யார் முக்கியம்னு நமக்கு சரியாக தெரியலன்னு சொன்னால் நாம் தப்பாக தான் நடப்போம். இப்போ சில பேங்க்குகளெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு முக்கியமானவர்கள். ஏன் அப்படின்னா, வாடிக்கையாளர்களே இல்லைன்னா அந்த பேங்க்கை ரன் பண்ணவே முடியாது. ஸோ கன்சியூமர்ஸ், வாடிக்கையாளர்கள், அவங்க தான் முக்கியம். அவங்களுக்காக தான் எல்லாம் இருக்குது. ஒரு வியாபாரம் ஒருத்தன் செய்கிறான்னா அவன்கிட்ட இருக்க பணம் ஓகே, அவன்கிட்ட இருக்க பொருள் ஓகே, பட் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. ஆகவே அந்த கன்சியூமர்ஸ் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஆண்டவர் ஏற்படுத்தினவைகள் எல்லாம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொன்னால், மனுஷனுக்காக ஏற்படுத்தியிருக்கார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓய்வு நாளுங்கிற ஒரு கட்டளை நான் கொடுத்துருக்குறேன், ஆனால் அதுக்காக நீங்கள் மனுஷனை அதை வச்சு வாட்டி வதைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஓய்வு நாளுங்கிறதே மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்காக யாரும் உண்டாக்கலை. என்ன பேச மாட்டேறீங்க? அது சொல்லணும்ல. இப்படித்தான் நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்ம உள்ளத்திலே வச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. நாவினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். உங்கள் ரட்சிப்பே அப்போ தான் சாத்தியம். உங்கள் குணமாகுதல் அப்போ தான் சாத்தியம். உங்களுக்கான அற்புதங்கள் அப்போ தான் சாத்தியம். அல்லேலூயா. ஆகவே மனிதனுக்காக தான் எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். மனுஷனுக்காக தான் இயேசு இறங்கி வந்திருக்கிறார். மனுஷனுக்காக தான் ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மனுஷனுக்காக தான் சுற்றி கால்நடையாக சுற்றி திரிந்தார். மனுஷனுக்காக தான் எல்லா எதிர்ப்பையும் சம்பாதிச்சார். எல்லாரும் அவரை பகைச்சாங்க, ஏற்றுக்கொண்டார். எல்லாமே மனுஷனுக்காக தான். அல்லேலூயா. அப்போது இன் ஹிஸ் சைட், அவருடைய பார்வையில் மனுஷன் விலையேறப்பெற்றவன். நாம் பல நேரங்களில் அதை மறந்து நாமளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க நம்ம அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் அவர் தேடி 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 வருகிறார். நம்முடைய ரட்சிப்பு அவருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது எதுக்காகனா, அவர் நம்மை தம்மோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். பரலோகத்திலே அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் நிறைய காரியங்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு பேரண்டல் கேர் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்த அன்பு, பாசம், நேசம், நெருக்கம், ஆசீர்வாதம், இது எல்லாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் யாருமே சுகவீனமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறது இல்லை. அதை சுகமாக்க வேண்டும் என்கிற வல்லமையும் அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் அதை கொடுக்கிறார். நான் மாத்திரம் சுகமடிச்சுக்கிட்டு தான் பார்த்தா, நீங்களும் போய் சுகப்படுத்துங்க. அதுதான் ஊழியம். அப்போது இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் பின்னாடியே வந்த ஜனங்களை வெறுக்காமல் விரட்டாமல் ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசுகிறார். இப்போ ரொம்ப முக்கியமானது தான். தேவனுடைய ராஜ்யம் என்பது பேசப்பட வேண்டிய ஒன்று.
சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. நிறைய ராஜாக்கள் வர்றாங்க, ராஜாக்கள் விழுகிறாங்க, எழும்புறாங்க, போகிறாங்க, புதிதாக வர்றாங்க, ராஜ்ய பாரங்கள்லாம் மாறுது. இதெல்லாம் இட்ஸ் ஆல் ரைட். பட் இன்னொரு ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம். தட் இஸ் பர்மனண்ட். அது கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருத்தன் பிரஜை ஆயிட்டான்னா அந்த தேவ ராஜ்யத்தினுடைய சகல நன்மைகள் அவனுக்கு வருகிறது. கண்ணுக்கு தான் புலப்படலை ஒழிய அதை அனுபவிக்க முடிகிறது. இன் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, 3 லெவல்லையும் அதை அனுபவிக்க முடிகிறது. அதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் கிடையாது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதி நிறைந்ததாக இருக்கிறது, வல்லமை உடையதாக இருக்கிறது, ஆவியானவர் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கிறது, ஆனால் மிகுந்த பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் அங்கமாக இருந்தால் தான், பிரஜையாக இருந்தால் தான் ஆவிக்குரிய சப்போர்ட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியன்களுக்கு அதிகமான தேவதூதர்கள் இறங்கி எனக்காக போராட மாட்டார்களா பிதாவை வேண்டிக் கொண்டால் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 லேகியன்களுக்கு அதிகமான 72,000 தேவதூதர்கள் கட்டாயமாக இறங்குவாங்க. யார் வேண்டிக்கிட்டா? இயேசு வேண்டிக்கிட்டா. யாரை நோக்கி வேண்டிக்கிட்டா? பிதாவை நோக்கி வேண்டிக்கிட்டா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிலாத்துக்கு சொல்கிறான், உண்மை எனக்கு மரணத்தில் நியாயம் தீர்க்கிறதுக்கு அல்லது உண்மை விடுவிக்கிறதுக்கு, ரெண்டுக்குமே எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இதுக்கு பார்க்குற மாதிரி உனக்கு அதிகாரம் இருக்க மாதிரி தெரியுது, பட் அது உண்மை கிடையாது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று அருளப்படாவிட்டால் உனக்கு என் மேல் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யம். அது எப்போ சாத்தியமாகுதுன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது, அபிஷேகத்தை பெற்றிருக்கும் பொழுது, தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, தேவ புத்திரர்களாக இருக்கும் பொழுது நாம் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். பார்க்குறதுக்கு இங்கே பூமியில் இருக்கிறோம், பூமிக்குரியவைகள் நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தட் டசன்ட் மேட்டர். நாம் அதுக்காக இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களை எதிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் we are the citizen of the kingdom of God. Hallelujah. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அப்படின்னா டோட்டல் தேவனுடைய ராஜ்யமும் நம்மளை கவர் பண்ணுது. Hallelujah. அதை விளக்குறதுக்காக நான் சொல்கிறதா இருந்தேன்னா, பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதர் இந்தியாவில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு தூதருக்கும் அம்பாசிடர்ஸும் எல்லா நாடுகளும் இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பாகிஸ்தான் நாட்டு தூதர் இருக்கிறான்னு வைங்களேன், அம்பாசிடர். அவர் இந்தியாவில் இருந்தாலும் அவர் இந்தியன் இல்லை, அவர் யார் தான்? பாகிஸ்தானி தான். இவருக்கு ஏதாவது இங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் மொத்த பாகிஸ்தானும் என்ன செய்யும்? டென்ஷன் ஆயிடும். அல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய தூதர் பாகிஸ்தானில் இருப்பாங்க. அவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு ஏதாவது சின்ன தகராறு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இந்திய கவர்மெண்ட்டு டென்ஷன் ஆயிரும். உடனே அவரை வாபஸ் பண்ணுவோம், உடனே அவரை பாதுகாக்கணும், உடனே நாங்கள் ரொம்ப மோசமாயிருச்சுன்னா இங்கேருந்து படைகளை அனுப்பி சண்டை போடணும், அந்த நாட்டை நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நிமித்தம் மொத்த நாடும் கொந்தளிக்குது. அல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்திய பிரஜை. அது மாதிரி கிங்டம் ஆஃப் காடில் நம்ம பிரஜை ஆகிட்டோன்னு சொன்னால், சிட்டிசன் ஆகிட்டோன்னு சொன்னால், குடிமகன் ஆகிட்டோன்னு சொன்னால், இந்த பூமியில் நமக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்தமான கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் முழுக்க அது ரிவர்பரேட் ஆகும், அது கொந்தளிக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு மனுஷன் மனம் திரும்பினால், ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுதலை அடைந்து, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து எதில் பிரஜையாகிறான்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரஜையாகிறான். அதனால அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா.
இப்போ சர்ச் இருக்குது, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு இன்னொரு ஆள் வந்து நான் இந்த சபையில் நான் மெம்பர் ஆகிறேன், நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் பேரை மாற்றி வைங்க, ஆண்டவருடைய நாமம் தான் என் மேலே தரிப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 100 பேர் கொண்ட அந்த சபையில் 100 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா, வருத்தப்பட்டுருவாங்களா? ரேஷன் கடையில் ஜாமான் வாங்குறதுக்கு கீழே நிற்கும்போது ஒரு ஆள் கூட வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்கும்? வருத்தமாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே கூட்டமாக இருக்குது, இதில் இன்னுமா அப்படி சொல்லி, ஏற்கனவே பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது, அதில் இன்னொரு ஆள் நான் ஏறி வருவேன் அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு இடம் கொடுக்கன்னா நெருக்கடி வருது. அதில் நமக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மனிதன் உள்ளே வருகிறது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை இந்த பூமியில் இருக்குது, அதுக்கும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் பரலோகம் உன்னிப்பாய் கவனிக்கிறது. நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதுக்கு விரோதமானது பூராமே பிசாசுனுடைய பொய். பிசாசுனுடைய பொய் தான் அதெல்லாம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும், தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை அவங்க தான் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், விசுவாச கிரியையை நடப்பிக்கிறாங்க. சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த பெத்சாயிதா அப்படிங்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ள அந்த வனாந்திரமான இடம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு விசுவாச கிரியை. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை. அப்படி தானே? விசுவாசம்னா அதானே? தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசம்னா அவர் மேலே உள்ள நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் எப்போ வந்து ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், எப்போ அது முழுமை அடையுது அப்படின்னு சொன்னால், ஒன்லி when it is coupled with the work. முழுமையாக மாட்டேங்குது விசுவாசம். வசனம் தான் அப்படி சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்குது? செத்ததாக இருக்குது. உயிரோடு இருக்கிற விசுவாசத்தை வச்சு ஏதாவது ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாமா? செத்த விசுவாசத்தை வச்சு ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா ஆண்டவர்கிட்ட? இப்போ நாமளாக பெற்றுக்கொள்கிற சொல்கிறேன். விசுவாசமே இல்லைன்னா கூட இயேசுவால் சுகத்தை கொடுக்க முடியும். அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல, அதுவுக்கே நான் வரல. நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாங்கிறதா இப்போ நம்முடைய யோசனை, நம்முடைய மெடிடேஷன், நம்முடைய சிந்தனை. இப்போ விசுவாசத்தை குறித்து வேதம், விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுமே நமக்கு சொந்தமாகாது. விசுவாசத்தில் தான் எல்லாமே வரணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே வராது. எந்த வரமும் கிரியை செய்யாது, எந்த விதமான நன்மையும் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர்கிட்டருந்து நமக்கு எது வர வேண்டியதாக இருந்தாலும் விசுவாசம் இருந்தால் தான் வரும். அல்லேலூயா. ரட்சிப்பே அப்படி தான். ரட்சிப்பே அப்படி தான். உங்கள் இருதயத்தில் தான் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆனால் கிரியை செய்யும்படிக்கு நீங்கள் நாவினால் அறிக்கை செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், அப்போ விசுவாசம் முழுமை அடைய வேண்டுமானால், உயிரோடு இருக்கிறதாக இருக்க வேண்டுமானால், அதோட எதை சேர்க்கணும்? கிரியைங்கிற ஒன்றை சேர்க்கணும். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த. அப்போ செத்த விசுவாசம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி ஒரு வேளை நான் விசுவாசிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம்? செத்த விசுவாசம். என்ன விசுவாசம் இருக்குது? செத்த விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்லலை, வேதமும் சொல்லலை, விசுவாசமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சும்மானா சொல்லிக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவன் ஒருவனையுமே படைக்கலை. எல்லாருக்குள்ளேயும் அவர் அதை என்ன செஞ்சுருக்காரு? வச்சிருக்கிறார். அது ஆக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறதான் மேட்ரு. விசுவாசமே எனக்கு இன்னும் ஆண்டவர் கொடுக்கலன்னு யாரும் தவறாக பேசக்கூடாது. அறியாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு தான். அப்போ அவர் நமக்கு தருகிறார்.
நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் உங்களில் வேலை செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் ஆவிக்குரியது. ஆகவே ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும், ஆக்டிவாக இருக்கும். இந்த புறஜாதிகள் இந்த விசுவாசத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு விசுவாசம் ஆக்டிவாக இருக்காது. அவங்க அந்த சோல் ஆத்துமாவினுடைய அந்த நம்பிக்கையை வைத்து ஆத்துமாவினுடைய உணர்வுகளை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தே நீட் சம்திங் பிஃபோர் தம் டு வர்ஷிப். ஏதாவது ஒன்று அவங்களுக்கு முன்னாடி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவங்களால வர்ஷிப் பண்ண முடியும். ஏன்னா அவங்க புலன் உணர்வுகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு. ஏன்னா ஆவி அவங்களுக்கு இன்னும் என்ன ஆகலை, உயிர்ப்பிக்கப்படவில்லை. அப்படி தானே? என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆவி புறஜாதிகளுக்கு உயிர்ப்பிக்கப்படவில்லை. இட் இஸ் டெட்டாக தான் இருக்குது. அவங்க அசுத்தாவி பற்றி பேசலாம், அல்லது நல்ல ஆவின்னு சில ஆவிகளை சொல்லிகிட்டு இருக்கலாம், அல்லது ஆவிகளே நிறைய வெரைட்டியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் அவங்களுக்குள் இருக்கிற ஆவி இன்னும் என்ன செய்யப்படலை, உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டெட். யாருக்கு சார் அந்த ஆவி உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால், எவன் ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறானோ, அதாவது இதை மொத்தமாக ஒரே வார்த்தையாக சொல்கிறதா இருந்தால், எவன் மறுபடி பிறந்திருக்கிறானோ அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவன் உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவனாகி, அப்போ தான் ஆவியே ஆக்டிவ் ஆகுது. அப்போ ஆவிக்குரிய சமாச்சாரம் தான் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் ஆக்டிவ் ஆகுது. அதை ஆண்டவர் துவக்குகிறார். அந்த இடத்துல துவக்குன உடனே அதெல்லாம் உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். துவக்குகிறார். அதுதான் வளர்ச்சி அடைய வேண்டும். விசுவாசத்தில் வல்லவனாகுதல் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. வல்லவனாகுதல். ஸோ விசுவாசம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வேறு. இயேசுவே சில இடங்களில் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து கிரேட் ஃபெய்த், இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள் என்ன செய்யலை, பார்க்கலையப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு ஆச்சரியமான விசுவாசம்லாம் இருக்குது. அப்போ துவக்கன்றது ஒன்று இருக்கட்டும், ஸ்டார்டிங். அதனுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அதில் வல்லவர்களாகிறதுன்னு ஒன்று இருக்குது. அது கிரேட் ஃபெய்த்துங்கிற அளவுக்கு பெரிய விசுவாசம். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தாலும் அந்த விசுவாசத்திலே ஒரு ஒர்க்கு சேரணும். ஒர்க், ஒரு கிரியை சேர்ந்தால் மட்டும்தான் விசுவாசம் முழுமையடையும். அல்லேலூயா. அப்போது நான் விசுவாசமாக தான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது, செத்ததாக இருக்கிறது. விசுவாசமே செத்து போச்சான்னு நான் சொல்லலை. விசுவாசம் இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஆக்டிவ். ஏன்னா அது முழுமை அடையணும். அதுக்கு என்ன வேணும், ஒர்க்கு வேணும், கிரியை அதில் ஜாயிண்ட் ஆகணும். அல்லேலூயா. அப்போது அதை நீங்கள் செய்யணும். உதாரணத்திற்கு உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தியிருக்கிறாரு, எனக்காக தான் அவர் எல்லாம் ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது மாத்திரம் கிடையாது. நீங்கள் உடனே என்ன செய்யணும், கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்ய சொல்கிறீங்கன்னா, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதில் கிரியை செய்யணும். எதை செய்ய முடியலையோ அதை செய்து பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் விசுவாசத்தோடு எதை சேர்க்கறது, கிரியையை சேர்ப்பது. கிரியை சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, உயிருள்ளதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே அற்புதங்கள் நடக்கிறத யாருமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. பயப்பட வேண்டியதில்லை. பிசாசு நிறைய பொய்களை சொல்லி வச்சுருப்பான். இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார். ஓகே, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நோ ப்ராப்ளம். பட் வி ஆர் டீலிங் வித் காட். எல்லாத்தையுமே கர்த்தருடைய சூப்பர்விஷனில் தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவானது
ஒன்றும் இல்லை. அதனால் அவர் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யூ ஆர் டீலிங் வித் காட். பேதுருவும் சீஷர்களும் இயேசு படகுல இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பெரிய பயங்கரமான காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக படகு உள்ள பூரா என்ன வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. அவங்க பயப்படுறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்கள் கவலை இல்லையா கேட்குறாங்க. ஆனால் இயேசு அங்கே தான் இருக்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போட்டில் இயேசு இருந்தாலும் பயப்படணும்னா பயப்படலாம், பயப்பட முடியும். ஆனால் இயேசு சொல்கிறார், ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயந்தீங்க? ஒருவேளை இப்படி நினச்சிருக்கலாம், இயேசு எப்படியாவது தப்பிச்சிருவாருங்க, நம்ம பொழப்பு நாறிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சேஃப்டிக்கு யாரை என்ன பண்ணி விட்டோம், இயேசுவை எழுப்பி விட்டுட்டாங்க. இதுதான் மனுஷனுக்குரிய பிரச்சனையே, சீஷர்களுக்குரிய பிரச்சனை அதுதான். வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மதத்தின் தலைவர்கள் யாரெல்லாம் இயேசுவை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அவர் என்னவும் தப்பிச்சிருவார், நம்ம அப்படி கிடையாது. இயேசு போட்டில் இருக்கும் பொழுது த போட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் காட், கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. த போட்டு சீல இருக்குன்னு சொன்னால் சீ தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லாமே அவருடைய தான். ஆனால் இயேசு என்ன விரும்புகிறான்னு சொன்னால், நீங்களே அதை ஆஃப் பண்ணியிருக்கணுமே, நீங்களே அதை கட்டுப்படுத்தியிருக்கணும், எதுக்கு என்னை எழுப்புனீங்க? இப்போ அவங்களே இறையாத அமைதலர் அப்படின்னு சொல்லி பேதுரு எந்திரிச்சு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அல்ல சீஷரில் எவனாவது ஒருத்தர் எந்திரிச்சு நின்று இல்லை நல்ல ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை இட்டு ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், கடல் செட்டில் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ இயேசு எந்திரிக்க பிறகு சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, பயங்கரமான காற்று அடிச்சிச்சு, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, அப்புறம் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் எந்திரிச்சா என்ன செய்வீங்களோ நாங்கள் செஞ்சிட்டோம், அல்லேலூயா, நாங்கள் உம்முடைய நாமத்தினால கடலையிட்டோம், அந்த காற்றும் கடலும் என்ன ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சுன்னா அப்போது இயேசு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? வெரி குட் அப்படி சொல்லுவாரா? யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்சீங்க? நான் ஒருத்தர் இங்கே இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்களே எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை? என்னை எழுப்பி இருக்கணுமா இல்லையா? எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் பேசுவாரா? இல்லை வெரி குட் நல்லா இருக்கேன், இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாரா? என்கரேஜ் தானே பண்ணுவார். அதை தான் அவர் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நீங்களே இதை செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி ஒரு பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் மாத்திரம் பத்தாது, விசுவாசத்தோடு என்ன சேரணும்? கிரியை சேர வேண்டும். இந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க. நமக்கு தெரியும், திரும்ப அதை யோசிக்கிறோம், 4 பேர் ஏன் தூக்கிட்டு வர்றாங்க? இயேசு இடத்துல கொண்டு அவருக்கு முன்னாடி வச்சிடணும்பா அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஏன் வருது? வச்சா இயேசு சுகமாக்குவார்னு விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசம் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அவனை தூக்கிட்டு வர்றாங்க பாருங்களேன். அவன் வீட்டில் இருந்து இந்த 4 பேரும் அவனை படுக்கையோடு தூக்கிட்டு வரான். அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் வலி இருக்குது, கொஞ்சம் வேதனை இருக்குது. பட் டஸ்ன்ட் மேட்டர், இட்ஸ் ஆல் ரைட். நாம் எப்படியாவது இவனை கொண்டு போய் எங்கே வச்சிடணும்? இயேசுவுக்கு முன்னாடி வச்சிடணும்பா. அந்த நம்பிக்கையை செயல்படுத்துகிறாங்க பாருங்களேன். அந்த நம்பிக்கையை செயல்படுத்த கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் சீக்ரெட்டு. நான் உங்களுக்கு சொல்ல வர்ற சீக்ரெட் அதுதான். நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீங்க, நான் சொல்லுறேன், வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் சுகமாக முடியும் என்று விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்களை சுகமாக்கியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், அது பத்தாது. அப்படியானால் உங்கள் விசுவாசத்தோடு கூட கிரியையை ஆடு பண்ணுங்க, கூட்டுங்க. எப்படி கூட்டணும் அப்படின்னா, உங்களுக்கு எதை செய்ய முடியலையோ அதை செய்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் விசுவாசத்தோடு கிரியையை கூட்டுறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் படுக்க இருக்கிறீங்க, என்ன வேதத்தின்படி எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் அதை செய்யணும்னு சொல்லி. நீங்கள் நான் கர்த்தரனை சுகமாக்கிடுவார், கர்த்தரனை சுகம் ஆக்கியிருக்கிறார் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி? அப்போ அதில் எதை சேர்க்கணும்? கிரியை சேர்க்கணும். அப்போ படுத்திருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? மறுபடி படுக்கணுமா?
இங்கிட்டு திரும்பி படுத்துருக்கிற நீ இங்கிட்டு திரும்பி படுக்கணுமா? என்ன செய்யணும்? எழும்ப ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறேன், எழும்ப ஆரம்பித்த உடனே ஈஸியாக இருக்குமா? இருக்காது. தட் இஸ் த சீக்ரெட். ஐ வாண்ட் டு ஓப்பன் இட் டுடே. அதை நான் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். அந்த சீக்ரெட்டை நிச்சயமாக ஈஸியாக இருக்காது. அதனால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி நிச்சயமாக ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சுல. நிச்சயமாக நமக்கு எப்படி இருக்காது? அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 4 பேர் தூக்கிட்டு வரும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஈஸியாக வந்துச்சு. சரி, வந்த உடனே பார்த்தாங்க அவங்க விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே போக முடியல. ஓ மை காட், என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, அப்போ நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நினச்சானாவே? நினைக்கல. அவன் அந்த கிரியை அதிகப்படுத்துகிறான். விடக்கூடாதா? இயேசுக்கு முன்னாடி இவனை வச்சே ஆகணும். என்ன செய்கிறது? தூக்குடா மேலே, மாடிக்கு ஏற்று. எங்கிட்ட கூடயோ ஏற்றிட்டாங்க. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றை செஞ்சுருவீங்க. அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் திரும்பி ஒரு கதை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சும்மா இருப்பா, அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்படியோ நம்ம ஒரு வேகத்தில் செஞ்சிட்டோம். அந்த வேகம் இருக்குது பாருங்கள், அந்த வேகத்தில் செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கிரியை. அல்லேலூயா. அவன் ஏற்றிட்டான். இப்போ முதல்ல உங்களையே 2 மாடி ஏறினா ஏறிடுவீங்களா? நான்லாம் ஒவ்வொரு மாடிக்கிட்டே போகும்போது ஏதாவது லிஃப்ட் வச்சுருக்காங்களா? இல்லைன்னா சொல்லுவேன், லிஃப்ட் வச்சானப்பா அப்படி சொல்லுவேன் நான். ஏன் என்ன செய்ய முடியல? ஏற முடியல. அப்போது அந்த வீட்டில் எப்படியோ மேலே ஏற்றி மேற்கூரையை திறப்பாக்கி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரன்ட்ட பர்மிஷன் கேட்கணும். இல்லைன்னா அவன் பிச்சிருவான். பிச்சு இல்லை, ஒருவேளை நம்மளை வீட்டுக்காரன் கொன்னாலும் பரவாயில்ல, இறக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். ஏதோ ஒரு மெத்தட் அவன் யூஸ் பண்ணி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லப்படலை. அங்கே இறக்கிட்டாங்க. இறக்கிட்டா அவருக்கு முன்னாடி அந்த பெட்டு இறங்குது. அந்த திமிர்வாதக்காரன் இறங்கி சொங்கின்னு மேலேருந்து வர்றான். ஆண்டவர் பார்க்குறாரு, இன்னும் மேலேருந்து ஒன்று இறங்குது அப்படின்னு பார்த்தா 4 பேர் மண்டை தெரியுது. 4 பேர் இறக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க விசுவாசத்தை கண்டார் அவர்? எப்படி விசுவாசம் கண்டார்? கிரியையை வச்சு தான் கண்டார். கிரியையை வச்சு தான் கண்டார். மேலேயே ஏறி ஓப்பன் பண்ணி இறக்கிட்டீங்களா? அந்த 4 மண்டைகளுக்குள்ளே இருக்க விசுவாசம் பாருங்களேன், அதை பார்க்குறாரு அவர். பரவாயில்லையே, இவனுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ உங்களோட விசுவாசம் எப்போ முழுமை அடையுது அப்படின்னு சொன்னால், உங்கள் விசுவாசத்தோடு உங்கள் நம்பிக்கையோடு கிரியையை சேர்க்கணும். ஆடிங் த ஒர்க், கிரியையை சேர்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ கிரியை சேர்க்கும் பொழுது படுத்திருக்கிற நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் ட்ரபிள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அவனை தூக்கிட்டு வந்ததே பெருசு, நீ மாடியில் வேற ஏற்றினா அது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். மேற்கூரையை திறப்பாக்குறது எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையாக இருக்குது. அவங்க டயர்டாகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்க அந்த விஷயத்தை விடுற மாதிரியே இல்லை. இப்போ நீங்களும் நானும் அந்த 4 பேரில் ஒருத்தனாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த 4 பேரில் ஒருத்தனாக வரமாட்டீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதான வேலை கழுத சும்மாரியா, அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் ஞானமாக இயேசுவை இங்கே கூப்பிட்ற வேண்டியதானே. அப்படி நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம எல்லாம் செய்வோம். ஏன்னா கிரியை செய்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். எதுவும் அவனை தடுக்க மாட்டேங்குது. எதுவும் அவனை சோர்ந்து போக பண்ணவில்லை. வேதனை தான், வலி தான், போராட்டம் தான், கஷ்டம்தான். எல்லாரும் இயேசுவை கவனிச்சுட்டு இருப்பாங்களா? 4 பேர் சேர்ந்து நாங்களும் உங்கள் கூட வந்து தூக்குறேன்னு சொல்லுவாங்களா? ஒருத்தனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இந்த 4 பேர் சோர்ந்து போகவே மாட்டேங்கிறேன். இறக்கிட்டான் கீழே வரைக்கும். இயேசு அதை பார்க்குறாரு. அவங்களோட விசுவாசத்தை கண்டு, உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் செய்கிற கிரியைகளை இயேசு பார்ப்பார். அதை தான் சொல்ல வர்றேன். உங்கள் கிரியைகளை இயேசு பார்ப்பார். எந்திரிக்க முடியாத நீ எந்திரிக்க முயற்சி பண்ணும் பொழுது இயேசு அதை கவனிக்கிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க முதல்ல
நடக்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வைங்களேன், படபடன்னு எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க. முதல்ல எதையாவது பிடிச்சி என்ன செய்வாங்க, எழுந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் ஒருத்தர் கணவன் மனைவிட்டையோ இல்லை அக்கா தங்கச்சிலாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அப்பா பாரு, எந்திரிச்சு நிற்கிறத என்ன செய்வாங்க, ரசிப்பாங்க, பார்ப்பாங்க. அவ்வளோதான் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுடைய விசுவாச கிரியை யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? இயேசு பார்க்கிறார். அவர் பார்க்காம வேற எங்கிட்டாவது போயிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. அநேகருக்கு அப்படி ஒரு கவலை இருக்குது. நாம் படுற கஷ்டத்தெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு. பார்க்க தான் செய்கிறாரு. ஆனால் நீ விசுவாசத்தோட கிரியை செய்வேன்னு எதிர்பார்க்குறாரு. அது அங்கே நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நிலைமையை மோசமாக்குறதுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ நம்ம பேசுகிறோம். நிலைமையை மோசமாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாமல் நாம் இன்னும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் எழும்ப முயற்சிக்கிறதை இயேசு பார்ப்பார். வேதனை இருக்கும், வலி இருக்கும், தடை இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நீ எழும்பணும். ஒரு வேளை எந்திரிக்கக்கூடாதுன்னு கூட யாரும் சொல்லியிருக்கலாம், நோ அப்படின்னு. ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையில், தேவனுடைய கண்ட்ரோலில், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகனாய் மகளாக இருக்கிறதுனால நீ விசுவாசத்தோடு உன் கிரியையை கூட்டு. ஆட் சம்திங் டு யுவர் ஃபெய்த், ஆட் சம் ஒர்க் டு யுவர் ஃபெய்த். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்கள், அவள் ரொம்ப அற்புதமாக தியானிச்சிருக்கா. கேள்விப்பட்டதுனா ரைட், ஓகே, இயேசு சுகமாக்குவார், அவர்கிட்ட போனால் எனக்கு சரியாயிரும். இது ஸ்டேட்மெண்ட், இது சத்தியம். ஓகே, இந்த சத்தியத்தை நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எனக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எனக்கு எப்படி அதை சாத்தியமாக்குறது, எனக்கு எப்படி அதன் மூலம் ஒரு அற்புதத்தை பெறுகிறது. அவள் யோசிக்கிறாள், ஒரு பிளான் பண்ணுறாள். சூப்பராக ஒரு பிளான். இந்த பிளான்லாம் லேஸில் யாருக்கும் வராது. அவள் யோசிக்கிறாள், நான் போய் யாருமே பார்க்காதபடிக்கு, அவருமே அறியாதபடிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் என்ன ஆயிடுவேன், சுகமாகிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சத்தியம் நமக்கு தெரியுது சுகமாக்கிடுவார்னு, பிளான் தெரியுது. நான் போய் தொட்டால் என்ன ஆயிடுவேன், சுகமாயிருவேன். நான் போய் தொடணுங்கிறது தான் அவள் விசுவாசத்தையும் கிரியையும் லிங்க் பண்ண பிளான். அந்த பிளான்லேயே விசுவாசமும் வந்துருச்சு, கிரியையும் வந்துருச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளானாக மட்டும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அடுத்தடுத்து பிளான் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம், பிளான் படி செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ என்ன செய்கிறா பாருங்களேன், அவள் பிளான் படி, ஆஸ் பெர் ஹர் ஷெட்யூல், ஆஸ் பெர் ஹர் பிளான், அவளுடைய பிளான் படி எல்லாமே அவளுடையது. சத்தியம் கேட்டது, அது அவள் கேட்டிருக்கா. சத்தியம் என்ன, இயேசு சுகமாக்குவார். அதை அவள் விசுவாசிக்கிறா. என்ன விசுவாசிக்கிறா, என்னுடைய யாராலுமே தீர்க்க முடியாத என்னுடைய பெரும்பாடுங்கிற வியாதியை இயேசுவால் என்ன செய்ய முடியும், தீர்க்க முடியும். இயேசுவால் மட்டும்தான் தீர்க்க முடியும். இனிமேல் வேறு ஹோப்பே கிடையாது, நம்பிக்கையே இல்லை. அடுத்து விசுவாசத்தினுடைய அளவு ரைஸப் ஆகி அவர் என்னை சுகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, நான் தொட்டாலே சோஸ்திரமாயிருவேன். அல்லேலூயா. அந்த மறுபடியும் விசுவாசம் வல்லமை உள்ளது ஆகிக்கிட்டே இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அவர் நினைக்கிற அவரை தொடணுங்கிற அவசியம் கிடையாது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாயிருவேன். விசுவாசம் ஆப்டிமமாக வருது. இதுக்கும் அடுத்த விசுவாசம் தான் என்ன விசுவாசம்னா, 100% விசுவாசம். நீ வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதையும் தாண்டின ஒரு விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, நான் இயேசு எனக்காக சுகத்தை சம்பாதிச்சிட்டாரு, நான் சுகமாவேன் அப்படின்னு நினச்சி அவனே சுகமாயிக்கிறான் பாருங்க. அது இன்னும் ஆப்டிமமான ஃபெய்த். அல்லேலூயா. இன்னும் எவ்வளோதான் அல்லேலூயா வருது. வச்சுக்கிட்டே வஞ்சனை பண்ணாதீங்க. வாயை நிறையா பயன்படுத்தணும். வாயை நிறைய என்ன செய்யணும், பயன்படுத்தணும். யாத்திராகம புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் பார்வோனுக்கும் தேவனாக்கிட்டேன், ஆரோனுக்கும் உன்னை தேவனாக்கிட்டேன். ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு என்னவா இருப்ப? இப்போ தானே சொன்னேன், அவ்வளோதான்.
ஒத்துக்கிற மாட்டேங்கன்னா மோசே எப்படிங்க தேவனாக முடியும்? நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. நான் உன்னை தேவன் ஆக்கினேன். அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் தெரியுதா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையோட பொசிஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் தேவர்களாக இருக்கணும். அப்படின்னா தேவனாக இருக்கணும், கடவுள் மாதிரி இருக்கணும். யாருக்கு? உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யாராக இருக்கணும்? கடவுளாக இருக்கணும். அவங்க வாயாக இருப்பாங்க. மோசே சொல்கிறேன், எனக்கு திக்கு வாய் மந்தனாவு, நான் என்னால் ஒழுங்காக பேச முடியாது. அப்படியா? ரைட், உன்னை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சரி பண்ண மாட்டேங்கிறார் பாருங்க. நீ சொல்லிட்டில்ல, அப்போ அப்படியே இரு. ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று செய்கிறார் ஆண்டவர். ஓகே, ஆரோன் அவன் நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியுங்கிறாரு. ஆரோன் நல்லா பேசுவான்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் அதை படித்து பாருங்களேன் அந்த இடத்த. ஆரோன் நல்லா பேசுவான்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் பார். இப்போ நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு வைங்க, அதை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் குறுக்க பேசினா கூட யார் அறிஞ்சிருப்பா? அல்லேலூயா. எப்படி பேசினாலும் அறிஞ்சிருக்கிறாருங்க. அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அது சொல்கிறாரு பாருங்க. அவன் உன் சகோதரன், அவன் நல்லா பேசுவான்னு அறிஞ்சிருக்கிறேன், அவன் வருவான், அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறான், அவனை சந்திக்க வருவான். அவன்கிட்ட நான் சொன்னதில் சொல்லு, அவன் தான் உனக்கு வாய், நீ அவனுக்கு தேவன். மோசேக்கு ஆண்டவர் தான் தேவன், ஆரோனுக்கு மோசே தான் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே சொன்னதை மட்டும்தான் அவன் செய்யணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. மோசே என்ன சார் சொல்லணும் ஆரோன்ட்ட? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் அவன் சொல்லணும். அது ரொம்ப ஈஸி தானே. நாமளாக ஒன்று சொல்லி செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறத செஞ்சுட்டு போகலாம்ல. அல்லேலூயா. அப்போ வாய்க்கு அங்கே முக்கியத்துவம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மோசே நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு திக்கு வாய் மந்தனாவா? ரைட் விடு. நமக்கு ஒர்க்கு வாயிலே கிடையாது. நீ போய் அந்த கையில் இருக்கிறது என்னது? கோல். ரைட், அதை கொண்டு போய் எல்லா அற்புதத்தையும் செஞ்சிடு. ஓகேவா? ஓகே. ஆரோனே சீனில் வேண்டாம் அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாயே தேவையில்லைன்னு அர்த்தம். வாயே தேவையில்லை, ஆனால் ஊழியத்தில் வாய் தேவைப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். என்ன ஆப்போசிட்டாக இருக்குது? விசுவாசத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க, பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானான்னு சொன்னீங்கல்ல. அது மாதிரி நீங்கள் மெதுவாக சொல்லுனா நாங்கள் வேகமாக சொல்லுவோம். நல்லதுக்கு சொன்னால் சரிதான். அப்போ வாய் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போது இங்கே வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எதை கூட்டணும்? கிரியை கூட்ட வேண்டும். கிரியையை கூட்ட வேண்டும். ஆண்டவர் எதை பார்க்குறாரு? உங்கள் விசுவாசத்தை எதில் பார்க்குறாரு? கிரியையில் தான் பார்க்குறாரு. அவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு, ஆனால் உங்கள் கிரியைகளை அவர் பார்க்குறாரு. ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதை பார்க்கும் பொழுது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை சுகமாக்குகிறார், உங்களை எழுப்பிடுறார். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பொறுப்பு இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களை எழுப்புகிற பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கிரியை செய்யணும். இப்போ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் கிரியை செய்கிறா பாருங்களேன். வீட்டை விட்டு கிளம்பி அவர் ஒரு நோக்கமாக வர்றான். இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே போய் பின்னாடியே போய் ஹெம் ஆஃப் த கார்மெண்ட்டை தொட்டு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் இல்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எல்லாமே நீ தான் சத்தியத்தை கேட்டு நம்பின, நீதே ஒரு பிளானை போட்ட, நீயே இந்த பிளான் படி செஞ்ச, நீயே இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட. ஸோ உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சிருச்சு? ரட்சித்தது. நீ இப்போ உன் வேதனை நீங்கள் எப்படி இரு? சுகமாக இருப்போ. ஸோ நாம் விசுவாசத்தோடு கிரியை கூட்டினால், ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அற்புதங்கள் நடக்கும், சுகமாகுதல் உண்டாகும், கிடைக்கும். வேதத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அந்த கிரியை பார்த்து, அந்த 4 பேரை பார்த்து அவங்க விசுவாசத்தை கண்டுட்டு ஆண்டவர் இவனை சுகமாக்குகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான். கிரியை இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும். கிரியை செய்யணும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? கிரியையும் செய்ய வேண்டும். ஆகவே இந்த இடத்துல சொஸ்தமாக வேண்டுமென்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அவங்க கிரியை செய்கிறாங்க,
இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. வனாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே போய் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இயேசு உடனேவும் சுகப்படுத்தலை. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறாரு? பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவனுடனே பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ கிரியை அந்த இடத்துல செயல்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். அந்த கிரியை நடக்குதான்னு கவனிக்கிறாரு. ஒருவேளை கிரியை நடக்கிறதுக்கு இடம் கொடுக்குறார். இப்போ பரதிமேயு குருடனை நீங்கள் யோசிச்சுக்கங்க. அவனுக்கு ஒரு அற்புதம் வேணும். அவன் கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அவன் பார்வை அடையணும். தட் இஸ் த பாயிண்ட். ஓகே. இப்போ அவன் சும்மா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். உடனே ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கிரியை வேணுமே, இன்னும் கொஞ்சம் வேணுமே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு, கவனிக்காத மாதிரி. இவன் என்னடா நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு சத்தமாக கூப்பிட்றான். தடை வந்துச்சா? வந்துச்சு. வரும் என்கிறதா நற்செய்தியே உங்களுக்கு. உங்கள் சுகத்துக்கு விரோதமான தடைகள் வருகிறதா உங்களுக்கான நற்செய்தி. என்னடா துர்ச்செய்தியை போய் நற்செய்தி சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கான காரணம் தெரிஞ்சிட்டாலே அது நற்செய்தி தானே. அல்லேலூயா. இப்போது உங்கள் காலில் ஒரு முள் குத்திருச்சு. இப்போ முள்ளை நீங்கள் பிடிங்கி போட்டீங்க. ஆனாலும் வலி இருக்குது, வேதனை இருக்குது, வீங்குது. அப்போது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் நல்லா என்ன செய்றீங்க? நல்லா தேடி 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 பார்க்குறீங்க. ஒரு டார்ச் வச்சு அடித்து பார்ப்பீங்க, ஒரு லென்ஸை வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது, மேக்னிஃபையர் வச்சு அப்படி பார்க்கலாம். லைட் அடித்து பார்த்தா கடைசியில் கருப்பாக ஒன்று முடுக்கோண்டா உள்ளே இருக்குது. அது என்னது? முள். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, வருத்தமாக இருக்குமா? என்ன முள்ளை பார்த்து சந்தோஷப்படுறீங்க? அதை தான் சொல்கிறேன் நற்செய்தின்னு. அதை தான் சொல்கிறேன் நற்செய்தின்னு. தட் இஸ் த பாயிண்ட். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர்றேன். நீங்கள் விசுவாசத்தோடு கூட உங்கள் கிரியையை கூட்டும் பொழுது, நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, முயற்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது தடை வருகிறது நற்செய்தி, போராட்டம் வருகிறது நற்செய்தி, வேதனை வருகிறது நற்செய்தி. அது நீங்கள் எதை செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியாமல் உங்கள்கிட்ட போராட்டம் வரும், அது நற்செய்தி. அதை தான் அட்வான்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதுதான். அல்லேலூயா. விடக்கூடாதுங்கிறதான் பாயிண்ட்டே. விடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. அந்த முள்ளை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டிங்களா? எடுத்துருவோம். அது எடுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அவளுக்கு உள்ள ஒரு ஸ்டண்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு மெட்டல் மெஷ் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், மெட்டல் மெஷ் தான் வச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த சரீரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர்னு சொன்னால், ஃபாரின் பாடியை உள்ள விடாது. நல்லா கவனிங்க. இந்த சரீரத்தோட சம்பந்தம் இல்லாத எது ஒன்றையும் இந்த சரீரம் அனுமதிக்காது. அதனால் உள்ளே வச்சிருக்கிற அந்த மெட்டல் மெஷ்ஷை இந்த சரீரம் என்ன செய்யுமா? வெளியேற்ற ஆரம்பிக்கும். கிளம்புன்னு இருக்கக்கூடாது. கிளம்பு. அதை நோக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட உள்ளக்கே நமக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அது வேலை செய்யும். ஃபாரின் பாடியெல்லாம் வெளியேற்றுறது. இதுக்கு நம்ம சரீரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று இங்கே இருக்குது. தூக்கு. இப்போ எதுக்குடா இந்த மாத்திரை கொடுத்துருக்கான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அந்த மெட்டல் மெஸ்ஸை இந்த பாடி வெளியேற்றிராதபடிக்கு ஒரு மாத்திரை. அந்த இடத்துல அந்த வேலை நடக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அது இருக்கணும். பார்த்தீங்களா? மெடிக்கல் சயின்ஸ் நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் அது ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல விஷயங்கள் தான், எல்லா நன்மையானதும் அவர்கிட்ட தான் வருது. தட்ஸ் குட், பட் தட் ஷுட் நாட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த ஹீலிங் பவர் ஆஃப் காட். அதனால தான் தேவனாலே நம்ம சுகமடைய வேண்டும் என்று சொன்னால், டோன்ட் கன்ஃபியூஸ்
with all the other things that may be good. நன்மையாக கூட இருக்கலாம், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Totally under the influence of God, totally under the supervision of God, under the control of God. நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் கிரியைகளை கூட்டுங்க. அல்லேலூயா. அதை பார்ப்பார் ஆண்டவர். வெரி குட், வெரி குட். நீங்கள் அப்படி கிரியை செஞ்சிட்டிங்கன்னா 100% கேரண்டி இருக்குது, யூ வில் பி ஹீல்டு. எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என்ன பலவீனமாகவும் இருக்கலாம், யூ வில் பி ஹீல்டு. ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிற ரெண்டும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. விசுவாசம் இருக்குது, அதோட எதையும் கூட்டிட்டீங்க, கிரியையும் கூட்டிட்டீங்க. பேதுரு பாருங்கள், தேவாலயத்தினுடைய வாசல்ல தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்தவன், நடக்கிறதுனா அவனுக்கு தெரியாது என்னன்னு. எல்லோரும் நடக்கிறதையும் பார்க்கலாம், இந்த மாதிரி நம்மளால் நடக்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கலாம். நம்மளால் நடக்க முடியும்னே அவனுக்கு தோணாது. ஏன்னா தாயின் வயிற்றிலே எப்படி இருக்கிறான், சப்பானியாக இருக்கிறான். அப்போது பேதுரு அவனை சுகமாக்க விரும்புகிறான். ஓகே, அவன்கிட்ட சொல்கிறான், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தரேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட சொல்லிட்டு, தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்தவனால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சுகமானதான் நடக்க முடியும். ஆனால் சுகமாக்குறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? விசுவாசம் மட்டும் பத்தலை, கிரியை வேணுங்க. இப்போ இந்த கிரியை அவன்கிட்ட ஆப்சண்ட்டாக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன செய்கிறான், அவன் கையை பிடிச்சி என்ன பண்ணுறான், தூக்கி விடுகிறான். அதுதான் ஒர்க்கு, அதுதான் கிரியை. ஸோ அவனுடைய விசுவாசம், இவங்க அவனை கிரியை செய்ய தூண்டி அவனை எழுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரம் தான், ஃபியூ செகண்ட்ஸில் அவனுடைய கால்களும் கரடுகளும் அவன் கணுக்கால்கிட்ட இருக்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பலன் அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷமாக இருந்த பிரச்சனை அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டு உடனே அந்த விசுவாசமும் கிரியும் வேலை செஞ்ச உடனே அவன் எல்லாம் பலன் அடைந்து நின்று நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எதுக்குள்ளே போயிட்டான், தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான். இன்ஃபேக்ட் அவன் ஆசாரியனை பார்த்து காட்டணும் தானே, சுகமாயிட்டேன், நாம் தேவாலயத்துக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற லைட்ஸ் அப்போ தான் வரும் பிரமாணங்களின்படி. அவன் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போயிட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொன்னால் அற்புதம் நடக்கும் தெரியும், பட் இட் நீட்ஸ் அ ஒர்க். ஒரு கிரியை வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரதிமேவுக்காக வெயிட்டிங். இயேசு கமான், என்ன பண்ணுறான் பார்ப்போம். அவன் சத்தத்தை உயர்த்துறான். எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க, தடை வருது. அதுக்காக பின்னாடி போயிட்டானா? அட தருத்திரம் பிடிச்சவங்களா, எனக்கே கண்ணு தெரியல, நான் இயேசுவை கூப்பிட்டா சரின்னு சொல்கிறாங்களான்னு பாரு, எல்லா பேரும் என்னை வைகிறாங்களே, போய் தொலைங்கடா, சாகுற வரைக்கும் நான் எப்படியே இருந்துடுறேன், குருடனாவே இருக்கண்டா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறானா? இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அதை மேற்கொள்கிறான். இவங்க என்னடா நம்மளை தடுக்கிறது, சவுண்டை கூட்டுறாங்க, வால்யூமை கூட்டு ஏற்றிட்டான். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், ஏய் சத்தமாக கத்திக்கிட்டா இருக்க. உடனே இன்னும் சொல்கிறான், விட்டவே மாட்டேங்கிறான். ஆண்டவர் பார்த்தார், ஓ வெரி குட், 3ஆவது தடவை கூப்பிட்டான், விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வந்துட்டான், சத்தம் போட்டு கூப்பிட்டான். அவன் அவ்வளோதான் செய்ய முடியும், அவன் அவ்வளோதான் செய்ய முடியும். அவனுக்கு ஆண்டவர் தெரியும், அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். உங்கள்கிட்ட எவ்வளோ எதிர்பார்க்கணுமோ அவ்வளோதான் அவர் எதிர்பார்க்குறார். அவர் திராணிக்கு மேலே உங்களை என்ன செய்கிறதில்ல, சோதிக்கிறதில்ல. நீங்கள் ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாருன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் உங்களால் அதை செய்ய முடியும்னு அர்த்தம். உங்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் என்ன செய்கிறதில்ல, செய்யும்படி எதிர்பார்க்குறவர் அல்ல. அவ்வளோ கொடூரமானவரெலாம் கிடையாது ஆண்டவர். வெரி ஈஸி, வெரி ஈஸி. உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போது இவங்க கிரியை செய்கிறாங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணி அவரும் ஏற்றுக்கொண்டு வனாந்திரத்தில் போய் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன், கூட்டமாக இருக்குன்னு நம்ம வாசர் எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சட்டு புட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்குதோ நடக்கல அதை பற்றி இல்லை, நாங்கள் பஸ்ஸை பிடிக்கணும்ல. அல்லேலூயா. அதெல்லாம் அங்கெல்லாம் ஹார்ட்டை ஆண்டவர் வேல்யூ பண்ணுவார். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் ஒரு தடவை தான் கொஞ்சம் லேட்டாக போய் அற்புதங்களை பெற்றுக்கிட்டு நடந்து கூட போகலாம்ல. அற்புதத்தையே நீ பெற்றுட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னா உனக்கு நீ பஸ்ஸையே ஆண்டவர் நிறுத்த முடியும்ல.
இன்னொரு பஸ்ஸை எக்ஸ்ட்ரா கூட விட முடியும்ல. என்ன வேணாலும் செய்வார்ல, நீ நம்பணும்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம டைமுக்கு வரமாட்டார். அது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. நம்முடைய டயத்தின்படி ஒரு வேலை செய்கிறதில்ல. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும்போது உடனே அதை வேலை செய்து முடிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூ ஷுட் நாட் டிலே பண்ணக்கூடாது. ஸோ விசுவாசம் மாத்திரம் பார்த்தாது. அப்படி விசுவாசம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, நான் விசுவாசிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஓகே, நீ சாகுற வரைக்கும் நீ விசுவாசமாகவே இரு, உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அதோட எதை கூட்டணும்? கிரியையை கூட்டுற வரைக்கும் வேலை நடக்காது. நீங்கள் அதான் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை என்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, அவங்க விசுவாசிட்டு மாத்திரம் இருப்பாங்க, அதோடு கூட எதை கூட்ட மாட்டாங்க? கிரியையை கூட்ட மாட்டார்கள். கூட்டுனாதான் அங்கே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், சுகமாகுதல் உண்டாகும். அல்லேலூயா. அதை தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் மைன்யூட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் அப்படி அலசி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பாருங்கள். ஆவியானவருடைய உதவியை கேட்டு பாருங்களேன். அவர் உங்களுக்கு அந்த நுவான்சஸை காட்டுவார். எந்த இடத்துல விசுவாசம் ரைஸ்அப் ஆகி அதோடு கிரியை நடப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத கவலையா. 99% விசுவாசம் வந்துருச்சு பாஸ்டர், ஆனால் வேலை நடக்கலை. ஆமாம், அந்த 1% மிஸ்ஸிங். அது என்ன? அது 1%னா அதுதான் உன் கிரியை. அதான் உன் கிரியை, அதுதான் உன்னோட கிரியை. ஒரு முறை ஒரு பாட்டியம்மா என்னுடைய ஊழியத்தில் தெருவில் வச்சு நான் ஒரு கூட்டம் நடத்தினேன். லாங் பேக் ஒரு தெருவில் வச்சு ஒரு கூட்டம் நடத்திட்டு, ரோட்டு நடுவில் ஒரு டேபிளை போட்டு, மைக்கெல்லாம் கிடையாது, சும்மா அப்படி சுவிசேஷம் சொல்லுவோம், இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பாட்டியம்மா எந்திரிச்சு நின்றுட்டாங்க. இப்படி வச்சுருந்தாங்க, கை இப்படி இருந்துச்சு. என்னைய சுகமாக்குவாரா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக என்ன பண்ணுவார்? சுகமாக்குவார் அப்படின்னு. அப்போ அந்த உக்காந்துட்டாங்க. நம்ம கூட்டம் முடித்தோடனே அவங்க வந்தாங்க. வந்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இயேசு என்னை சுகமாக்குவாரான்னு பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் நான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கை இப்படி சுருண்டு இருக்குது, இந்த பக்கம் நரம்பெல்லாம் வெளியே வந்துருச்சு, இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் வந்துச்சு, மண்புழு மாதிரியே தெரியுது. ஃபுல்லாக ஒரு 20-30 மண்புழு தூக்கி மேலே போட்டிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியல. ஓகே, சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கையை வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தினால பி ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிங்க அப்படின்னு. அவங்க புரஜாதியாக இருந்தனால என்ன பண்ணாங்கன்னா விரிச்சிட்டாங்க கையை. நல்லா கவனிச்சிங்களா? புரஜாதியாக இருந்ததுனால என்னமோ ஏதோ சொல்கிறான்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க? விரிச்சிட்டாங்க. விரித்த உடனே எல்லாம் சரியாயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு சுகமானது? என்ன புறஜாதி சுகமாயிட்டாங்கன்னு சொன்னது பிடிக்கலையா? அப்போது ஏதோ ஒன்று இடிக்குது. சரி, எது வேணாலும் இடிக்கட்டும், அதுதான் நடந்த உண்மை. அவங்களுக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக அந்த மண்புழு மாதிரி இருந்துச்சு பாருங்களேன், அதெல்லாம் அப்படியே மறைஞ்சிருச்சு, உள்ளே போயிடுச்சு எல்லாம். டக் 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 எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அப்போது அந்த இடத்துல ஜெபிச்சது பெரிய விஷயம் மாத்திரம் இல்லை, விசுவாசித்தது பெரிய விஷயம் மாத்திரம் இல்லை, அதை ஒட்டி ஒரு கிரியை நடப்பிச்சோம் பார்த்தீங்களா? விரி கை அப்படின்னு டக்குன்னு, அவ்வளோதான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவங்களால் முடியாதுங்கிற நான். நற்செய்தியா துர்ச்செய்தியானே தெரியல. ஏன் முடியலை கிறிஸ்தவங்களாலன்னு சொன்னால், தே நோ மெனி வெர்சஸ், நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய ஆண்டவரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும், நிறையா ஹெட் நாலேஜ் இருக்கும். ஆனால் நீ சிறுபிள்ளை போல மாறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்க முடியாது. நீ சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை நீ செயல்படுத்தி பார்க்கலன்னா நீ நுணநாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கா கிறிஸ்தவனாக தான் இருப்பே ஒழிய நீ உருப்படுறதுக்கு வழி கிடையாது. நீ எப்போ பார்த்தாலும் மற்றவனையே நீ குற்றம் சொல்லிக்கிட்டு இருப்ப. அவன் சரியாக ஜெபிக்கலை, அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், நானே முடியலன்னு படுத்திருக்கேன், நீ எந்திரிங்கிறான், என்னையா அவங்கெல்லாம் அப்படின்னு நீ மற்றவனே சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் பாருங்களேன்.
நான் எந்திரிச்சா சுகமாயிருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. நான் எந்திரிக்க போகிறேன். இந்த எந்திரிக்கிற ப்ராசஸில் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்க வேண்டியதானே? பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கடினமான இருதயம் உனக்குள்ளே வரட்டுமே. அதில் என்ன நமக்கு எப்போயும் வியாதியை நீங்கள் பேம்பர் பண்ணவே கூடாது. நல்லா யோசிச்சுக்க. நான் திருப்பி சொல்கிறேன், நான் புரியாது நான் இப்போ சொன்னது. வியாதியை நீங்கள் பேம்பர் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாய்க்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோவோ அது என்ன சேட்டை பண்ணாலும் அதை தடவி தடவி கொடுத்துக்கிட்டு சரி 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 அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதுதான் பேம்பரிங். சிறு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அப்படி வளர்த்திங்கன்னா அது உருப்படாமல் போயிடும். 5 தான் அதை வளைக்கணும், நீங்கள் வளைக்க மாட்டீங்க. அது 50 கிட்ட இல்லை, உங்களுக்கு அதுக்கு 15 உங்களை வளைச்சிடும். அது மாதிரி வியாதியை நீங்கள் தடவி கொடுத்து கெஞ்சி கூத்தாடி அதுக்கிட்ட ரொம்ப லீனியண்ட்டாக இருந்து அதுக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது உங்களை மேற்கொள்ளும். நோ, நீங்கள் வியாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாகணும். அதை பிடிக்கக்கூடாது. வியாதி எனக்கு பிடிக்கலை, அது இருக்கக்கூடாது, அது போயிடணும். அப்படியே உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் அதுக்கு விரோதமாக வேலை செய்யவே ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா அது சொல்கிறது தான் நீங்கள் செய்வீங்க. எப்பயுமே எனக்கு படுத்திருக்கும் போலவே இருக்குது, எப்பயுமே படுத்திருக்கும் போல தான் இருக்குதா? எப்பயுமே வா. இன்னொரு தடவை சொன்னால் அதுக்கு வேறு மீனிங் வருது. எப்பயுமே படுத்திருக்கணுமா? அப்போ உங்களுக்கு ரூமே வேண்டியதில்லை, உங்களுக்கு பெட்டி தான் வேணும். உங்கள் வியாதி உங்கள்கிட்ட அப்படி தான் பேசும். உங்களை என்கரேஜ் பண்ணுமா? உங்கள் வியாதி என்னைக்காது கவலைப்படாத, நான் தான் வியாதி பேசுகிறேன், நீ இன்னைக்கு எந்திரிச்சிருவேன் சொல்லுமா? சொல்லுமா? நெவர். இந்த வியாதியினுடைய நோக்கமே உங்களை அமுக்குறது தானே. சில உலகத்தாரெலாம் நல்லா சொல்கிறாங்க, என்ன அவனுக்கு காய்ச்சல்னா நீ பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு படுத்தா அமுக்கிறோம். நான் படுக்கலை, நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னாச்சு? 2 தடவை டீ குடித்தேன், சரியாக போச்சு. என்னடா அது? உலகத்தானுக்கே ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள், படுத்தா அமைக்கிறது. அப்போ நடுவு சுற்றுறான் அவன் பாட்டுக்க. சுற்றுனதில் என்னப்பா நன்மை? ஒன்றும் இல்லை, மைண்டு டைவெர்ட் ஆகி பல வேலைகளை பார்த்தேன், பல பிரச்சனையை பார்த்தேன், இவன் பிரச்சனை மறந்து போச்சு. சில பேர்லாம் பார்த்தா மாத்திரை போய் வாங்குவான் மெடிக்கல் ஷாப்பில், வாங்குறது மட்டும்தான், போடவே மாட்டான். அதுக்குள்ளே சரியாயிரும். மாத்திரை வாங்கினியே, அது பைக்கில் வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரில. என்னாச்சு? அது சரியாயிருச்சுல. டோன்ட் allow your pain or your disease to control you. உங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நோ நோ. அது எப்படி? நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தேவன்கிற ரேஞ்சில் ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்கள் வாய் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் வாய் தனியாக வச்சுட்டார் ஆண்டவர். மோசே, உன் வாய் சரியில்லைல்ல, அது அப்படியே இருக்கட்டும், உனக்கு பதிலாக ஒரு வாயை ரெடி பண்ணிட்டேன். யார் அது? ஆரோன். ஓகே, இப்போது ஆண்டவராக இருக்கிறாரு. ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறாரு. மோசே தான் யார்கிட்ட பேசணும்? ஆரோன்கிட்ட பேசணும். மோசேயும் தேவனாக்கி வச்சுட்டார் ஆண்டவர். நீ ஆரோனுக்கு நீ தான் தேவன். ஓகே, ஆரோன் உனக்கு வாய். இப்போ வாய் தனியாக இருக்கா இல்லையா? புரியுதா புரியலையா? புரியுது. வாய் தனியாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு 2 சேர்ந்துருச்சு. நீங்கள் தான் தேவன், நீங்கள் தான் வாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் உடனே என்ன செய்யணும்? நீங்கள் தேவனாக இருந்து உங்கள் வாய்கிட்ட பேசணும். உங்கள் வாய் வழியாக நீங்கள் பேசணும். உங்கள் வாய் வழியாக பேசணும். இப்போ ஆரோன், இப்போ பாருங்கள், மோசே ஒன்று சொல்லி ஆரோன் ஒன்று சொன்னான்னா பழைய ஏற்பாட்டிலே சண்டை வந்திருக்கும். வருமா வராதா? ஆரோனை நான் பாராட்டுறேன். இவன் திக்கி பேசுகிறதான் அவன் ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கான் பாருங்க. என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையா? திக்கு வாங்கி மந்தனா உள்ளவன் சொன்னா பொய் தானே, பொய் ஆயிருமா? ரைட்டு தானே அவன் சொன்னது. அப்போ இவன் திக்கி தான் பேசுவான், மந்தனா உள்ளவ தான் பேசுவான். ஆரோன் அதெல்லாம் கவனிச்சுட்டு அதை கரெக்டாக அவன் பேசுகிறான் பாருங்க. மோசே என்ன சொன்னானோ அதை அப்படி சொல்கிறேன் பாருங்க. அப்போ அங்கே வாய் தனியாக்கப்பட்டது இங்கே. அதனால் யூ டோன்ட் நீட் சம்படி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை என்பது தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. ஹீலிங் பல வகையில் இருக்குது.
கிறிஸ்துவின் வருகை வரையும் நம்ம பல பாயிண்ட்டுகளை நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம், பல வழி இருக்குது. பட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக கிரியையை கூட்டுகிறதின் மூலமாக நீங்களே உங்கள் சுகங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக. நீங்கள் தேவனாகவே இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீங்க. கடவுளுடைய இன்னொரு ஃபார்மெட் என்ன அப்படின்னு சொன்னால், ராஜாவும் ஆசாரியருமாக இருக்கிறது தான். அதனால தான் மெல்கி சீதேக்கை நம்ம கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பேசுகிறோம். நம்ம மெல்கி சீதேக்கு யார் அப்படின்னு சொன்னால், அவன் சாலேமின் ராஜாவும் இருக்கிறான், அவன் ஆசாரியனாகவும் இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டால், அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இப்போ ராஜாவும் ஆசாரியரும் இணைஞ்சாச்சுன்னா அவர் கடவுள். அக்செப்ட், ஏற்றுக்கிறீங்களா? இல்லை வேறு மாதிரி எதுவும் உபதேசமாக இருக்காது? இல்லை ஒன்றும் நம்புகிற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு காடாக இருப்பீங்க. ஃபுல் ஃப்ளட்ஜ்டு காடு. எவன் வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், நீங்கள் காடாக இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் தேவர்களாக இருப்பீர்கள்னு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. நோ ரெஃப்யூட்டிங், அதை மறுக்கவே முடியாது. என்னைக்கு இப்படி இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறதை உங்கள்கிட்ட பேசும் பொழுது, உங்கள்கிட்ட இருந்து உள்ளே பேசும் பொழுது, நீங்கள் தேவனாக இருந்து உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசினால் இவைகள் சம்பவிக்கும். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறதே இப்போ கிரியையாக மாறிடும். நீங்கள் பேசணும், நீங்கள் பேசிட்டு அந்த விசுவாசத்தை செயல்படுத்திடணும். அவ்வளோதான். God will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மேலேருந்து ஒரு உதவி, சைட்லேருந்து வர்ற உதவி, எங்கிட்டிருந்தோ வர்ற உதவியெல்லாம் இப்போ தேவையில்லை. இன்றைக்குள்ள காலகட்டங்கள் அற்புதமானவைகள். நீங்கள் இருந்த இடத்துல 1 ஸ்பிளிட் செகண்டில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த மண்டலத்தில் வரணும், அவ்வளோதான். நீங்கள் யூ ஸ்டார்ட் டூயிங் வாட் எவர் யூ கான்ட் டூ. உங்களால் முடியாதெல்லாம் நீங்கள் செஞ்சிடணும். இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அதை கொஞ்சமாவது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாசத்தை மாத்திரம் இல்லை, கிரியையும் செய்யணும். ஆண்டோடத்தில் நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இதுதான், எனக்கு இது சரியாக வேண்டும். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முடிவுக்கு வர்றேன். என்னை பலவீனப்படுத்தி இருக்கிறேன், நான் பலவீனன் என்று என்னிடத்தில் பேசுகிற இந்த வியாதிக்கு விரோதமாய் நான் வருகிறேன். நான் உம்முடைய பிள்ளை. ஆமென் ஆண்டவரே. ராஜாக்களும் ஆசாரியலுமாக இருக்க வேண்டிய நான் படுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வியாதிகள், பலவீனங்கள் என் மீது கூறப்பட்டிருக்கிற எந்த ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்கள் குறிக்கப்பட்டிருந்தால் கூட பரவாயில்ல, என்னைக்கு சுகமாகும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த பலவீனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இன்னைக்கு அதை மாற்ற முடியும். என்னால் அந்த வல்லமையுடைய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு அது அவரே வைத்திராமல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் அவருடைய நாமத்தை சொல்லி என்னுடைய வியாதிக்கு விரோதமாய் நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பலவீனத்துக்கு விரோதமாய் நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இயலாமைக்கு விரோதமாய் நான் பேச ஆரம்பிக்கிறேன். மற்ற என் மீது சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேன்சல் பண்ணுகிறேன். என் மீது கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களை கேன்சல் பண்ணுகிறேன். அவைகளெல்லாம் மறைந்து போகட்டும், நான் அதைகளை மறந்து போகட்டும். நான் இப்பொழுது புதுசாக ஒன்று பேசுகிறேன். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று சொல்லி பேசுகிறேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் உண்மை. உண்மைகளை மாற்றி, அந்த பொய்களை மாற்றி உண்மையாக எனக்குள்ளே வேலை செய்கிற சத்தியம். அது சத்திய வார்த்தை. தேவன் எனக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம், அவர் எனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற ப்ரொவிஷன், அற்புத சுகம், அது எனக்குள்ளே வந்திருக்கிறது. என்னை சுகப்படுத்துகிறவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். எனக்குள்ளே தான் இருக்கிறார்.
உலகத்தில் உள்ளவனின் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் சுகவீனமாக இருக்கிறதை இயேசு விரும்பவில்லை. அவர் சிலுவையில் எனக்காக அற்புத சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். இன்னும் நான் சுகவீனமாக இருக்கிறது அவருக்கு இழுக்கான ஒரு விஷயம். நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் சுகம் அடைகிறேன். இதோ நான் செய்ய முடியாததை செய்து பார்க்கிறேன், நகட்ட முடியாததை நகட்டி பார்க்கிறேன், நிற்க முடியாத நிலையில் நான் நின்று பார்க்கிறேன். நீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அருகில் இருக்கிறவங்களை குறித்து கொஞ்சம் யோசிக்காமல் உடனே நீங்கள் வேலை செய்யுங்க, உடனே கிரியை செய்யுங்க. விசுவாசிங்க, பேசுங்க, கிரியை செய்யுங்க. விசுவாசிங்க, பேசுங்க, கிரியை செய்யுங்க. விசுவாசிங்க, பேசுங்க, கிரியை செய்யுங்க. மூவ் பண்ணுங்க. அது எல்லாம் ரிலீஸ் ஆயிரும், எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பலன் அடைங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவர். உங்களை ஆதரவு இல்லாமல் விட்டுட்டு போகலவர். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க ஆயத்தம் உள்ளவர். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொன்னால் உடனே மனதுருகி உங்களை மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்கி உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சந்தர்ப்பங்களை விடாதீங்க. சுகமளிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இருக்கிற டயத்திலே நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார், அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி தருணங்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நம்மை சுகமாக்குகிற நேரங்கள், அதை பயன்படுத்தணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே சொல்ல முடிந்தாலும் சரி, சொல்ல முடியலைனாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவைகளுக்கு மேலே நம்முடைய ஆண்டவருக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. அவருடைய வல்லமை எல்லாத்தையும் மாற்றும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, விசுவாசிங்க, பேசுங்க, எந்திரிங்க, விசுவாசிங்க. நல்ல உங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் எங்கெல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் முடங்கி இருக்கிறதோ எல்லாத்தையும் விரிங்க இயேசுவின் நாமத்தினாலே. கழுகு தன்னுடைய சட்டைகளை விரித்து, ஆமேன், அது சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உன்னதங்களுக்கு ஏறுகிறது. உங்களுடைய அற்புத சுகம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் வேலை செய்திருங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வல்லமையான ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் சுகமாகி மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி கூறுகிறதை அவர் பார்க்க கேட்க விரும்புகிற தெய்வம். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் சுகமாகட்டும். இவங்களுக்காக தான் நான் மிகப்பெரிய தியாகங்களை சிலுவையில் செஞ்சிருக்கிறேன். இவங்களுக்காக தான் நான் எல்லா விதமான பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேன். தழும்புகளால் சுகமாகட்டும் என்று தழும்புகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியட்டும், வார்த்தைகள் கீழ்ப்படியட்டும், செயல்படட்டும், விசுவாசிக்கட்டும், பேசட்டும் என்று எதிர்பார்க்கிற தெய்வம். ஆமேன். அப்படி செய்ய ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் எங்களோடு இணைந்து தியானித்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன பலவீனங்களோடு இருந்தாலும் அவங்க இப்பெல்லாம் அதை செயல்படுத்தி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க செயல்பட்டு கிரியை செய்து கிரியை நடப்பித்து விசுவாசத்தை வெளிப்படுத்தின அந்த விஷயங்களிலே, அந்த பலவீனங்களிலே, அந்த நோய்களிலே, அந்த வேதனைகளிலே பூரணமான சுகமும் ஆமென் ஒரு அற்புதமும் அடையாளமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி நடப்பதாக. ஆமென். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தைகள் அவர்களை சந்திக்கிறது போல உம்முடைய வசனங்கள், உம்முடைய சத்தியம் அவர்களை சந்திக்கிறபடினாலே அந்தந்த இடங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக, அந்தந்த இடங்களிலே அதிசயங்கள் நடப்பதாக. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடப்பதாக. பூரண விடுதலை உண்டாவதாக. பயங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதிசயங்களும் அற்புதங்களும் நிரம்பி வழிவதாக. கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.